அமெரிக்காவில் ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து அது வந்து பரபரப்பாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் எல்லாருமே அந்த எல்லா நிறுவனங்களும் செய்தி நிறுவனம் அந்த செய்தியில் ஒளிபரப்புனாங்க, போட்டாங்க. இப்போ வெப்சைட்டு, யூடியூப்பு, காட்சி ஊடகங்கள் எல்லாமே அது வந்து ஈடுபட்டாங்க. அப்போ அந்த ஒரு நிறுவனமும் அங்கே அயல்நாட்டில் ஒரு நிறுவனம் ஒரு செய்தி வெளியிடுது, அந்த அறிக்கை வெளியிடுது, அது இந்த மாதிரி இருக்குன்னு மக்களுக்கு தெரிவிக்கிறது தான். அதுவே கூடாதுங்கிறாங்களா? ஆமாம், அதுவே கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஆர்டர் என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு ஜான் டோன் ஒரு பர்சன்ஸ் ஆட் பண்ணி ஜான் டோ ஆர்டர் கொடுத்தது அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ தர்மசாலாவில் கொடுத்தாப்புல, அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அன்வெரிஃபைடு ரிப்போர்ட் நீ போடக்கூடாது அப்படின்னா, நான் புலனாய்வு செஞ்சு நான் ஒன்று போடுறேன், என் செய்தி வந்து பல இடத்துல வந்து கோர்ட்டில் எவிடன்ஸாகவே மாறி இருக்குது. ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க ஒரு செய்தி நிறுவனம் வந்து ஒரு என்ன நடக்குதுங்கிறது தெரிவிக்கலாம், அதில் வந்து தப்பு இல்லை அப்படிங்கும்போது இது எப்படி தப்பாகும்? அதுதான் தப்பு கிடையாது. இது எப்போ தப்பாகும்னா வந்து நான் பொய் சொன்னேன்னா அந்த அறிக்கையை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க. அவ்வளோதான். அறிக்கை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க. அந்த அறிக்கையில இருந்து இங்கே இந்தியாவுக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா வந்து மோடி போயிட்டு வர்றாரு, போயிட்டு வந்த மறுநாள் அதானி கான்ட்ராக்ட் சைன் ஆகுது. ஆப்பிரிக்கா போயிட்டு வர்றாரு, ஆப்பிரிக்கா போயிட்டு மறுநாள் ஆப்பிரிக்கா கான்ட்ராக்ட் சைன் ஆகுது. இது மாதிரி தான் வந்து, அதாவது ஈவெண்ட்ஸ் ஃபாலோட் பை தி டெசிஷன்ஸ். ஈவெண்ட்ஸ் ஃபாலோட் பை தி டெசிஷன்ஸ். ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மோடி போயிட்டு வராரு, அதானிக்கு வந்து கான்ட்ராக்ட் வருது. மோடி போயிட்டு வராரு, அதானி கான்ட்ராக்ட். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லா பக்கமும் வரும் பொழுது ஒரு அச்சத்தையோ ஒரு ரீசனபிள் அப்ரஹென்ஷன் வருது இல்லை. ஓகே, இப்போ இந்தியாங்கிற ஒரு அரசையே பயன்படுத்தி கான்ட்ராக்ட் வாங்குறாங்களோ அப்படின்ட்டு இது இருக்கக்கூடிய சந்தேகம் இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இது மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்போ வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே வந்தாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கோர்ட் இங்கே வருது. என்ன அலிகேஷன் வந்துச்சு? அங்கே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பிரிட்டிஷை ஏமாத்திட்டாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வாரன் ஹாஸ்டிங் பேர்லையும் ராபர்ட் கிளைவ் பேர்லையும் கம்ப்ளைண்ட்டாக போட்டு அவங்க தண்டிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணுறாங்க. இப்போ இவர் போட்டது வந்து இந்த செய்தியில் இங்கே இருக்கிற நிறுவனங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. சட்டம் என்ன சொல்லுது சார்? சட்டம் புது ஐடி ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 2021 இப்போ இன்டர்மீடியரிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து இதில் ஒரு செய்தி தொகுப்பு பண்ணோம். ஐடி ரூல்ஸ் வந்த உடனே நக்கீரை எதிர்ப்பு தெரிவிச்சு ஐடி ரூல்ஸ் பண்ணோம். என்னென்னா, புது ஐடி ரூல்ஸ் படி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. அந்த கைட்லைன்ஸ் படி ஐடி மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியரிஸ்னால் யாருன்னா, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, எக்ஸு அண்ட் அதர் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னுடைய செய்தியை அதில் போடுறது. இப்போ அவங்க என்னென்னா வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நோடல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணணும். நோடல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு, இப்போ கவர்மெண்ட் சார்பில் ஒருத்தவங்க வந்து எஸ்பிஓ இல்லை வந்து மினிஸ்ட்ரியில் இருந்தோ கன்சர்ன் பர்சன் செக்ரட்டரி லெவலில் யாரோ ஒருத்தவங்க ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதை கம்ப்ளை பண்ணி அவங்க உடனே வந்து அதை டேக் டவுன் பண்ணணும்.